என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஃபீல் பண்றீங்க? டிவி பார்க்கறது கம்மி பண்ணியிருக்கேன் மேம். அப்புறம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் மேம். இப்போ எஸ்ஏல எவ்வளவு நேரம் எடுத்து படிப்பீங்க? ½ அன் ஹவர் படிப்பேன் மேம். தமிழ்லாம் எவ்வளவு நேரம் 10 ஆகுது? மினிட்ஸ்ல படிச்சிருவேன் மேம். ஓகே. எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா இருந்தது? மேக்ஸ். பிடிக்காத சப்ஜெக்ட்? சோஷியல் சயின்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் மேம் படிக்கிறதுக்கு. ஸோ மேக்ஸ் இப்போ எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கும் மேம். மேம் அப்புறம் கிரியேட்டிவிட்டியாக எனக்கா நிறையா தோணுது மேம். இப்போலாம் வந்து இந்த பட்டர்ஃப்ளை செஞ்சு அதில் கிரியேட்டிவிட்டியாக ஏதாச்சும் பண்ணுறேன் மேம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் மேம். பிக்கான வேர்ட்ஸ் கொஞ்சம் திக்கு, அதனால தான் மேம் படிக்க முடியல மேம். அது பெரிய பெரிய வார்த்தை படிக்கும்போது பெரிய வார்த்தை படிக்க முடியல மேம். டாடி சொன்னாரு பிஏ டியாவும் டிஏ பியாவும். அது ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டு இருந்தேன் மேம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு வேலைக்கு ஆயிடுச்சு மேம். அதனால இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு மேம். கொஞ்சம் கொஞ்சம் புரியுது மேம். உனக்குள்ளே பிஹேவியர்ல உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? எக்ஸாம் 70 கம்மியாக 70 கம்மியா மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. படிக்கிறதெல்லாம் உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? ஃபர்ஸ்ட் ஒன்று பேர் எடுத்தோம்னா காமனாக இப்போ 5 மணி ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் கிடைக்குது. ஓகே. ஸோ உனக்கு பிடிக்காத சப்ஜெக்டா எது இருந்தது? மேக்ஸ் இருந்தது. ஸோ இப்போ மேக்ஸ் பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? இப்போ மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக. ஸோ அதில் என்னென்ன புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசம் இருக்கா, இல்லை மெமரியில வித்தியாசம் இருக்கா, படிக்கிற டைம்ல வித்தியாசம் இருக்கா, எதுல வித்தியாசத்தை நீ உணர்ற? எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் எழுதுறப்ப மறந்துடும். இப்போ வந்து உனக்கு என்னால் இந்த டிஆர் கிளாஸ் போனதுக்கப்புறம் நிறைய ஸ்டடீஸ்லாம் ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்லாம் ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ டிஆர் கிளாஸுக்கு அப்புறமா அது வந்து நீ அந்த மாற்றத்தை பார்த்த இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஸோ வேற என்ன? டெஸ்ட்லலாம் கொஞ்சம் மார்க்ஸ் எல்லாம் கம்மியாகும். இப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் பவர்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே. ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்குமா முன்னாடி? ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லை, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்தது. அகாடமிக் சைடு உனக்கு என்னென்ன சேஞ்சஸ் தெரியுது? அகாடமிக் சைடில் நார்மலாக ஃபர்ஸ்ட் தான் வருவேன். இப்போ இன்னும் நல்லா படிச்சு மேக்ஸ் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணுறேன். உனக்கு படிக்கிற ஆர்வம் அதிகமா இருக்கா? மேக்ஸ் பிடிக்காது, இப்போ ரொம்ப பிடிக்குது. இப்போ பிடிக்குது. ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு. கேர்லெஸ் மிஸ்டேக் வருமா? நிறைய வரும். வருது? வராது. வராது. ஓகே. கான்சென்ட்ரேஷன் பண்ணா அது வரவே வராது. ஓகே. வேற என்ன உனக்கு மாற்றமா தெரியுது? டான்ஸ் நார்மலா நல்லா பண்ணுவேன். இப்போ இன்னும் நல்லா பண்ணுவேன். சாப்பிடுறது நல்ல விஷயம், நல்லா சாப்பிட மாட்டேன். இப்போ கொஞ்சம் இப்போ நல்லா வெஜிடபிள்ஸ் செலக்டிவா சாப்பிடுற. முதல்ல அப்படி எல்லாம் இல்ல. அந்த மாதிரி இந்த பொறுப்புகள் எனக்குன்னே தோணுச்சு. அது தோணுது. அது அப்புறம் படிக்கணும்னா அது நம்மளுக்கு என்ன சொல்றது, படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் வருது, ஓவர் இன்ட்ரெஸ்ட் வருது. நம்ம படிக்கணும், படிச்சாதான் நல்ல மார்க் வாங்க முடியும். அந்த மாதிரி ஓவர் தாட்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட காவியா கிட்ட சேஞ்ச் இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களா? யா, இந்த படிக்கிறதுல இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் எடுத்துட்டு இருந்தா அவளை விட அதிகமா எடுக்கிறேன் இல்லையா? அவளை விட அதிகமா எடுத்தேன்னா எப்படி நீ இவ்வளவு மார்க் அதிகமா எடுக்கிற, சேஞ்ச் ஓவர் சேஞ்ச். அது மாதிரி அவளை விட அதிகமா படிச்சு நம்ம முன்னேறணும். காவியா எந்த இடத்துல இருந்தா அப்படி? டிஆர் கிளாஸ்க்கு முன்னாடி சி லெவல்ல தான் இருந்தா அப்படி. இப்போ டிஆர் கிளாஸுக்கு அப்புறமா ஏ லெவல நெருங்கிட்டு இருக்கேன். டீச்சர்ஸ் யாராவது வித்தியாசம் ஃபீல் பண்ணிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? ஐ மீன் சில டெஸ்ட்னா கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்துட்டு இருப்பேன். இப்போ என்ன டெஸ்ட் வச்சாங்களோ அப்பவே வீட்டுக்கு போய் தட் வாண்ட் டு ஸ்டடி நோ அது படிச்சுட்டு அப்புறம் அதை டெஸ்ட் எல்லாமே சென்டமா. ஸோ இதெல்லாமே டிஆர்னால தான் நடந்துச்சா? யா, ஆஃப் கோர்ஸ். இங்கிலீஷ் இன்ஸ்பெக்டர்னு பேர் வாங்கியிருக்கான். உனக்கு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இந்த கோர்ஸ்க்கு அப்புறமா தோணுது? முதல்ல வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கவே மாட்டேன் மேம். அது வந்து டீச்சர்ஸே என்னை கூப்பிட்டு கேட்டாலும் நான் வந்து ஒன்றுமே சொல்லாமல் நின்றுவேன். இப்போ நானே சொல்கிறேன், எனக்கு தெரியும், நானே சொல்கிறேன் அப்படின்னு பண்ணுவேன். அந்த டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியுது. ஓகே. வேற என்ன செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சது? வேற வந்து முதல்ல வந்து ஹோம்ஒர்க்ஸ்னால் வந்து எனக்கு முதல்ல புரியாது மேம். எவ்வளோதான் டீச்சர்ஸ் சொன்னாலும் புரிஞ்சுக்குவேன். பட் வீட்டில் வந்து சம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேம். அது வந்து நான் எந்த சம்முமே பண்ணாமல் போய் மிஸ்கிட்ட நிறையா திட்டு வாங்குவேன். இப்போ வந்து என்னால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் எக்ஸசைஸ் பண்ணதுனால. அதுக்கப்புறம் வந்து நான் ஹோம்ஒர்க்ஸ் நல்லா கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து சாரெல்லாம் நீ பண்ணிட்டி அஸ்வினி அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல திட்டுவாங்க அப்படியோ? ஓகே. இப்போ வந்து அவங்களே உன்னை சமத்துன்னு சொல்றாங்க. அது உனக்கு சந்தோஷமா இருக்கா? எஸ் மேம், ரொம்ப சந்தோஷம். ஓகே. என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கையில? மேம் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த டியா உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா? எஸ் மேம். எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா? அவுட் ஆஃப் 100 டியாக்கு எவ்வளோ மார்க்? 100 மேம். 100 மார்க். அந்த அளவுக்கு டியா உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. எஸ் மேம்.